வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். ஐரோப்பாவிலிருந்து போதைப் பொருள் கடத்தும் முயற்சியை குவைத் சுங்கத்துறை முறியடித்தது. ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்த சுமார் 50 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பெரிய அளவிலான போதைப் பொருட்களை விமான சரக்கு சுங்கத்துறையின் சுங்க அதிகாரிகள் வெற்றிகரமாக கைப்பற்றியிருக்கின்றனர். சில பைகளில் உள்ள உள்ளடக்கங்கள் குறித்து சுங்க இலக்கு குழு சந்தேகம் அடைந்து முழுமையான சோதனை நடத்தியதை அடுத்து இந்த பறிமுதல் நடந்திருக்கின்றது. சோதனையில் சுமார் 33 கிலோகிராம் ஹசிஸ் மற்றும் 17 கிலோகிராம் கஞ்சா இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. சம்பந்தப்பட்ட நபர் பின்னர் கைது செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களுடன் தொடர்புடைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். தேவையான அனைத்து சுங்க நடைமுறைகளும் முறையாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. குவைத் மாவட்ட நீதிமன்ற வரம்பை 2000 தீனார்களாக உயர்த்த புதிய ஆணை. குவைத் அரசாங்கம் 2025ஆம் ஆண்டின் ஆணை சட்டம் எண் 71 வெளியிட்டு சிவில் மற்றும் வணிக நடைமுறைகள் சட்டத்தில் குறிப்பிடத்தக்க திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மாவட்ட நீதிமன்றங்களுக்கான அதிகார வரம்பு 1000 குவைத் தீனாரிலிருந்து 2000 குவைத் தீனாராக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தம் நீதித்துறை செயல்முறைகளை நெறிப்படுத்துவதையும் எளிமையான வழக்குகள் மிகவும் திறமையாக தொடர அனுமதிப்பதன் மூலம் நீதிமன்ற அமைப்பின் மீதான சுமையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த ஆணையுடன் இணைக்கப்பட்ட விளக்க குறிப்பின்படி கடந்த 5 ஆண்டுகளில் மாவட்ட நீதிமன்றங்களால் கையாளப்பட்ட மொத்த வழக்குகளில் சராசரியாக 75% வழக்குகள் 2000 குவைத் தீனார் அல்லது அதற்கும் குறைவான உரிமை கோரல்களை உள்ளடக்கிய வழக்குகளாகும். இதற்கு பதிலளிக்கும் விதமாக முக்கிய சட்ட பாதுகாப்புகள் அப்படியே இருப்பதை உறுதி செய்யும் அதேவேளையில் சிறிய உரிமை கோரலுக்கான வழக்கு நடைமுறைகளை எளிதாக்க நீதி அமைச்சகம் முடிவு செய்திருக்கின்றது. குவைத் அரசு காவலில் உள்ள மகள்களுக்கான வயது வரம்பை 30ஆக உயர்த்தியது. குடும்ப காவலை சுற்றியுள்ள சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் குவைத் 2025ஆம் ஆண்டின் 74ஆம் எண் ஆணை சட்டத்தை வெளியிட்டிருக்கின்றது. இது 2015ஆம் ஆண்டின் 80ஆம் எண் சட்ட விதிகளை திருத்துகிறது. இந்த சட்டமன்ற புதுப்பிப்பு மாநில காவலில் உள்ள தனிநபர்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பின் தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பொறுப்பான அதிகாரிகளிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. முதன்மை திருத்தங்களில் ஒன்று குடும்ப காவல் குழுவின் மறுசீரமைப்பாகும். புதுப்பிக்கப்பட்ட பிரிவு 6 சமூக விவகாரங்கள், கல்வி, உள்துறை, நீதி, இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட அமைச்சகங்களின் தற்போதைய உறுப்பினர்களுடன் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் குடும்ப விவகாரங்களுக்கான உச்ச கவுன்சிலிருந்து 2 புதிய பிரதிநிதிகளை சேர்ப்பது கட்டாயமாக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த விரிவாக்கப்பட்ட அமைப்பு குறிப்பாக குடும்ப காவல் விஷயங்களில் வளர்ந்து வரும் சவால்களை நிவர்த்தி செய்வதில் மிகவும் விரிவான மேற்பார்வை மற்றும் முடிவெடுப்பதை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருத்தப்பட்ட பிரிவு 12 கீழ் மகள்களுக்கான குடும்ப காவல் 30 வயதை அடைந்து நிரந்தர வேலை கிடைத்தவுடன் முடிவடையும் என்று சட்டம் இப்போது விதிக்கிறது. ஆண் மற்றும் பெண் பயனாளிகள் இருவரும் சுதந்திரம் அடைந்தவுடன் திருமணம் அல்லது நிறுவன வீட்டு வசதிகளை விட்டு வெளியேறுவது உட்பட அவர்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு நிறுத்தப்படும். ஒரு மகள் இனி குடியிருப்பு விதிகளுக்கு இணங்காத போதும் இந்த ஏற்பாடு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.92 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.19 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.82 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.70 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 977.51 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.35 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 399.31 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.